என்னன்னா நம்ம அசியூம் பண்ண மாதிரி மெய்ஸோட ப்ரொடக்ஷன் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்தியாவோட டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா 2015-16லேருந்து 2023-24 கம்பேர் பண்ணுறப்போ 67% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 376.65 லேக் மெட்ரிக் டன் மெய்ஸோட ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 2010-11லேருந்து 2022-23 இந்த காலகட்டத்தில் நம்மளோட மெய்ஸ் ப்ரொடக்ஷன் 3 மடங்கு அதிகமாயிருக்கு. ஸோ தமிழ்நாடுலுமே பல மடங்கு அதிகமாயிருக்கு. அண்ட் நேஷனல் லெவல்லுமே இந்த டேட்டா பார்க்குறப்ப மெய்ஸோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அதிகமாயிருக்கு. ஆனால் நம்ம இன்னொரு அசம்ஷன், இன்னொரு தாட் ப்ராசஸ் வச்சிருந்தது நெட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ். ஆமாம், அது ஒன் ஆஃப் தி மெயின் டிரைவர்ஸாக இருந்திருக்கு இந்த போன வருஷம் வரைக்கும். ஸோ நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 2023-24 வரைக்கும் நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்திருக்கோம். சவுத் ஏஷியாக்கே நம்ம தான் மக்காசோளத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 2021-22 ஒரு வருஷத்துல மட்டுமே 37.27 லட்சம் மெட்ரிக் டன், ஆல்மோஸ்ட் 10% நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சடனாக போன வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா 2024-25ல் நெட் எக்ஸ்போர்ட்டர்லேருந்து நெட் இம்போர்ட்டர் ஆயிருக்கும். ப்ரொடக்ஷனும் டிராஸ்டிக்காக அதிகமாயிருக்கு இந்த ஒரு வருஷத்துல. அந்த 24-25லேயே ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டைம்ல இம்போர்ட்டும் அதிகமாயிருக்கு. நெட் எக்ஸ்போர்ட்டர் நெட் இம்போர்ட்டர் ஆயிருக்கும். ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோம்னா ஏப்ரல் 2024லேருந்து டிசம்பர் 2024 இந்த மாசத்துல மட்டுமே நம்ம கடந்த 4 வருஷத்துல இம்போர்ட் பண்ண அளவோட 10 மடங்கு அதிகமா இந்த குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட்டும் அதிகமாக இருக்கு. ரஃபா 2024-25ல் 10 லட்சம் மெட்ரிக் டன் மெய்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்லாமல் வேற மாதிரியான ஒரு இண்டிகேட்டரா இந்த டேட்டா இருந்திருக்கு.